அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. குர்ஆன் முழுக்க நமக்கு படிப்பினைகளை சொல்லித்தர்ற அல்லாஹ் எப்படி தீயவற்றிலிருந்து நம்ம தடுத்துக்கொள்ளணும், எப்படி வித்தியாசமான மனிதர்கள் இருக்காங்க, கொடுமைக்காரங்க இருக்காங்க, என்ன மாதிரியெல்லாம் இவங்களுக்கு நடக்குதுங்கிற விஷயங்களை அழகான உதாரணங்கள் மூலமாக அல்லாஹ் இந்த வசனங்களில் சொல்கிறான். أولئك الذين استرعوا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை நம்பிக்கை அற்ற தனத்தை, இறை மறுப்பை விலக்கி வாங்கக்கூடிய ஒரு குழு உண்டு. அந்த ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை விலக்கி வாங்கி கொண்டார்கள். ஆகவே இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் அளிக்கவில்லை. மேலும் இவர்கள் நேர்வழியை பெறுபவர்களாகவும் இல்லை. இவர்களுக்கு உதாரணம் இருள் நீங்க நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்துக்கு போல, அந்த நெருப்பு அவரை சூழ ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை அணைத்து விட்டான். மேலும் அவர்களும் பார்க்கவும் முடியாத கார் இருள்களில் அவர்களை விட்டு விட்டான். இவர்கள் செவிடர்கள், உண்மையை கேட்க மாட்டார்கள். ஊமையர்கள், உண்மையை பேச மாட்டார்கள். குருடர்கள், அவர்களுக்கு பலன் தரக்கூடியதை பார்க்க மாட்டார்கள். இவர்கள் சத்தியத்தின் பால் மீள மாட்டார்கள். அல்லது இவர்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம், வானத்திலிருந்து பொழியும் மழையை போன்றது. அதில் கார் இருள்களும் இடியும் மின்னலும் இருக்கிறது. இவ்வகை மழையில் அகப்பட்டு கொண்டோர் இடி முழக்கங்களால் மரணத்திற்கு பயந்து தங்களுடைய விரல்களை தம் காதுகளில் ஆக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வோ நிராகரிப்பவர்களை சூழ்ந்து கொள்கிறான். அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறிக்க நெருங்குகிறது. அது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அதில் நடக்கிறார்கள். மேலும் அது அவர்களுக்கு இருளாகிவிட்டால் நின்று விடுகிறார்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய செவி புலன்களையும் அவர்களுடைய பார்வைகளையும் போக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக ஆற்றல் உடையவனாகவே இருக்கிறான். இவன் மிகப்பெரியவன். எத்தனை அழகான உதாரணங்களை சொல்லியிருக்கான்னு பாருங்க. இந்த கூட்டம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த உலக ஆதாயத்துக்காக இறை மறுப்பு அப்படிங்கிற பொருளை கொள்முதல் செய்து கொள்றாங்களாம். அவங்க என்ன செய்யறாங்கன்றத அல்லாஹ் லிஸ்ட் போட்டு சொல்றான். நயவஞ்சகர்கள் நேர் வழியிலிருந்து தீய வழிக்கு போயிடுவாங்க. ஒற்றுமையிலிருந்து பிரிவினைக்கு போயிடுவாங்க. அமைதியிலிருந்து அச்சத்துக்கு போயிடுவாங்க. நபி வழியிலிருந்து நவீன அனுஷ்டானத்திற்கு விலகி சென்றுவாங்க. இப்போ நம்ம இந்த மேக்கப் பிரேக்கப் பரப்புரையில் கூட எவ்வளவோ இடங்களில் இந்த முஸ்லீம் பிள்ளைகள் ஃபர்தாவை போட்டுக்கிட்டு, அறகுறையான ஹிஜாவை போட்டுக்கிட்டு, டிசைனர் ஃபர்தாவை போட்டுக்கிட்டு, நானும் வழிகேட்டுக்கு போயிருக்கேன், நீங்களும் வழிகேட்டுக்கு வாங்க அப்படின்னு இறைவன் எதையெல்லாம் தடுக்க சொல்லி சொன்னானோ அதையெல்லாம் மேக்கப்புங்கிற பேரில் செஞ்சு பிள்ளைகளுடைய ஈமானில் ஓட்டை அடையக்கூடிய எல்லா வேலையும் சிறப்பாக செஞ்சாங்க. நபி வழியிலிருந்து நவீன அனுஷ்டானத்துக்கு போனாங்க. இந்த மேக்கப்புங்கிற பேரில் இந்த மார்க்கெட்டிங், அழகுக்காக போட முடியாத ஃபர்தாவை வந்து டிசைனர் ஃபர்தாவா, பார்ட்டி வியர் புர்காவாக போட்டுக்கிட்டு, ஹதீதுகளை நான் யூடியூப்பில் பேசுகிறேன், இன்ஸ்டாகிராமில் பேசுகிறேன், ஷார்ட்ஸ் போடுறேன், டபுள் ஆக்ட் பண்ணுறேன், ஆனால் நான் வந்து இன்றைக்கி பார்ட்டி வியர் புர்கா விற்கிறேன்னு வர்றதெல்லாம் நபி வழியிலிருந்து அப்படியே நவீன அனுஷ்டானத்துக்கு போய் ஈமானை கோட்டை விட்டவர்கள் அப்படிங்கிற கேட்டகிரியில் போகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அது நயவஞ்சகமாகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்கிறான். இந்த நவீன அனுஷ்டானத்திலிருந்து அல்லாஹ் எங்களை எல்லாம் பாதுகாத்துரு அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இந்த உலகத்தை பார்க்கும்போது கேட்குறோம். இந்த வசனங்கள் அவ்வளவு தெளிவாக அதை எடுத்து சொல்லுது. அப்படி போகக்கூடிய இவங்க எப்படிப்பட்டவங்க, இங்கே என்ன நடக்குதுங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். இருட்டில் போய்கிட்டு இருக்க கூட்டம், பயணம் போய்கிட்டு இருக்க கூட்டம், வழிபோக்கர்கள் சிக்கிறாங்க, இருட்டில் சிக்கிறாங்க. தாங்கள் போக வேண்டிய பாதையை கண்டறியறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தீ மூட்டுறாங்க. இப்போ வெளிச்சம் பரவுது. அப்பாடா
நமக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு, நம்ம பாதையை கண்டுபிடிக்க போகிறோன்னு நினைக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்களுடைய வெளிச்சத்தை அணைச்சிட்றான். அப்போ வெளியிலேருந்து நெருப்பு வருகிற போது, காற்றோ மழையோ திடீரென வந்து அல்லாஹ் நெருப்பை அணைக்கும் போது இருளில் மறுபடியும் சிக்கி தவிக்கிறாங்க. இந்த நிலை மாதிரி தான் இவங்களுக்கு இஸ்லாம்ங்கிற வெளிச்சம் கிடைச்சிது. சொர்க்கம் நரகம்னா என்னன்னு சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான்னு சொல்லப்பட்டுச்சு. எனவே நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுனாங்க. என்னென்னு, எங்களுக்காச்சும் அல்லாவுக்காச்சும் உங்களுக்கு என்ன, நீங்கள் யாரும் குறுக்கல, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, உங்கள் உயிர் மேலே உங்களுக்கு ஆசை இருந்தால் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எங்களை பற்றி பேசக்கூடாது, எங்கள் பேரை சொல்லக்கூடாது, என்னென்ன மிரட்டினாங்க. அப்போது இருளில் சிக்கி கொண்ட இவர்கள் வெளிச்சம் கிடைக்க பெற்றும் கூட வெளிச்சத்தை அணைத்து கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயம்தான் வருது. அப்போ பேரொழியை அலட்சியப்படுத்திட்டு இறை மறுப்புங்கிற பழைய இருட்டிலேயே அவங்கெல்லாம் மூழ்கி போயிட்டாங்க. இவங்க கருத்து குருடர்கள், இவங்க உண்மையை உரைக்க மறுக்கும் ஊமைகள், நல்லதை கேட்க விரும்பாத செவிடர்கள், இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் நல்லா சொல்கிறான். அப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது யாரு, இதுக்கு லைக் போடுறது யாரு, கமெண்ட் போடுறது யாரு, இதை ஷேர் பண்ணுறது யாரு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, நவீன அனுஷ்டானங்களுக்கு தங்கள் வீட்டு பிள்ளைகள் உடன்படும் போது என் பிள்ளை ஆசைப்படுறா அப்படின்னு இதுக்கு அனுமதி கொடுத்து அமைதியாக இருக்கிறது யாரு? இஸ்லாம் கிடைக்க பெற்றும் கூட அந்த வெளிச்சத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய விஷயத்தை அல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டுறான் பாருங்களேன். இறைவன் பாதுகாக்கட்டும். முதல்ல இறை நம்பிக்கை கொண்டு பிறகு மாறி போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பரிதவிப்பாக இருக்குது. இறை நம்பிக்கைன்னு ஒரு பக்கம் பேசுவோம், இறை நம்பிக்கை அற்றவர்கள் கல்லையும் மண்ணையும் நெருப்பையும் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுவோம். ஆனால் இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. இஸ்லாம் கிடைக்க பெற்றும் கூட இணை வைப்பில் இருந்து, இஸ்லாம் கிடைக்க பெற்றும் கூட அதுக்கு பிறகு அந்த வெளிச்சத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்கள், நபி வழியிலிருந்து நவீன அனுஷ்டானத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். யாராவது நல்லதை கொடுத்து கெட்டதை விலைக்கு வாங்குவாங்களா? இந்தாப்பா 100 ரூபா, 2 கொரோனாவை கொடுங்கன்னு யாராவது வாங்கிட்டு வருவாங்களா? இந்தாப்பா ஒரு 200 ரூபா, எனக்கு 2 பிரச்சனையை கொடுன்னு யாராவது விலைக்கு வாங்கிட்டு வருவாங்களா? நேர்வழியை விற்பனை செய்து சுயநலத்தை பெற்றுக்கொண்டார்கள். எவ்வளோ பெரிய பரிதவிப்புன்னு பாருங்கள், எவ்வளோ பாவமாக இருக்குது இவங்களை பார்த்தான்னு சொல்லும் போது எப்படி இருக்குமோ. இந்த உதாரணத்தை படிக்கும்போது அப்படி தான் இருக்குது, இதை விட்டுட்டிங்களே, இதை கொடுத்து இதை வாங்கிட்டு வந்துட்டிங்களே அப்படிங்கிற பரிதவிப்பு வருது நமக்கு ஒரு பக்கம். அப்போ இந்த பேரொழியை காணும்போது அவங்க நயவஞ்சகர்களும் அப்படி தான் இருந்தாங்க. இஸ்லாம் என்னும் பேரொழியை காணும்போது அதை ஏற்று சில நாட்கள் முஸ்லீம்களாகவே வாழ்வார்கள். பின்னர் சந்தேகம் என்னும் இருளில் அவர்கள் சிக்கிக்கொள்ளும் போது இறை மறுப்பின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். அப்படியே இந்த நன்மையை கொடுத்து தீமையை விலைக்கு வாங்கிட்டு வர்றாங்கல்ல, தங்கிட்ட இருக்கக்கூடிய நேர் வழியை விற்பனை செஞ்சுட்டு சுயநலத்தை விலைக்கு வாங்கிட்டு வர்றாங்கல்ல, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட உள்ளம் எப்போதுமே ஒரு விதமான அச்சத்திலையும் பீதியிலையும் கவலையும் தான் இருக்குமா. அவங்களால நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஆனால் அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்களுடைய போக்கும் தன்மையும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் விலைக்கு வாங்கிட்டாங்களே, வேறு விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்களே. அதுக்கு அல்லாஹ் இந்த உதாரணங்கள் என்ன சொல்கிறான்னா, இடி என்பதை குறிக்க ராத் என்ற சொல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு உள்ளத்தை உலுக்கி பேரச்சத்தை ஏற்படுத்தும் இடி என்று பொருள். பொதுவாகவே நயவஞ்சகர்கள் அச்சத்திலும் பீதியிலுமே இருப்பார்கள். அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. நிம்மதியை விட இந்த உலகத்தில் வேறு என்ன தேவை இருக்குது? நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்து நின்று சொல்கிறோம். இந்த உலகத்தில் எல்லா சொகுசுகளையும் பார்த்துட்டு வந்தோம். உலகத்தினுடைய எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்தோம். கட்சி, ஆட்சி, அமைப்பு, இயக்கங்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள், பணக்கார வர்க்கங்கள், பேரு புகழ், பெரிய பெரிய மேடைகள், கேமரா, ஜிம்மி ஜிப்புகள் அப்படின்னு எல்லாவற்றையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்து நம்ம சொல்கிறோம், எவற்றாலும் இதில் நிம்மதியை வாங்கி தர முடியாது, நீங்கள் நினைக்கக்கூடிய சாதனைகள் இதில் கிடையாது, எது உங்களுக்கு நிம்மதியை வாங்கி தந்துச்சோ அதுதான் சாதனை. அப்போ இவற்றால் நிம்மதியை வாங்கி தர முடியாது. இந்த நயவஞ்சக கூட்டம், இறை மறுப்பில் இருக்கக்கூடிய கூட்டம் அச்சத்திலும் பீதியிலுமே இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்த இறைவன் இங்கே சொல்கிறான். இறைவன் மிகப்பெரியவன். இந்த விஷயங்களையெல்லாம் படிக்கும்போது இறைவன் நம்மளை எப்படி பாதுகாத்திருக்கான் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நல்லதை கொடுத்துட்டு, இறை நம்பிக்கையை கொடுத்துட்டு, இறை மறுப்பு என்கிற சாபத்தை வாங்கி கொள்ளுகிற ஒரு கூட்டமும் இந்த பூமியில் உண்டு. நம்ம அவங்களுக்கும் தாவா கொடுப்போம், அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லுவோம். ஆனால் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு காலகட்டத்தில் அவங்க தெளிவடைகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா அவங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அவங்களால முழுசாக அதை நம்பி உள்ளே போய் நிம்மதியை உறுதியாக இஸ்லாத்தில் நின்ற முடியாது. நான் கடந்து வந்த பாதையை இந்த காலகட்டத்தில் யோசித்து பார்க்குறேன். கடந்து வரும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த புத்தக ஆராய்ச்சியில் இருக்கும்போது நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவங்களோட தியாக வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது
ஒரு பெரிய ஆறுதல் அடைஞ்சோம். நம்ம இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நெருங்கி கொண்டிருக்கிறோம் அந்த காலகட்டம். எவ்வளவு கடினங்கள்! இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி என்னவெல்லாம் சூழ்ச்சிகளும் துரோகங்களும் இருந்துச்சோ, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகும் அதை விட பல மடங்கு அதிகமான சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் நம்ம சந்திச்சோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் இருந்தது. எது ஹலால் எது ஹராம் அப்படிங்கிற விஷயங்களோட லிஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்படி வழங்கினதுக்கு பிறகு ஒரு மிக கடுமையான போரை நாம் முன்னெடுத்தோம். இந்த சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் எதிர்த்து இதை இறைவன் ஹராம்னு சொல்லியிருக்கான், இதை சகித்து கொண்டு நன்மை கொடுத்து தீமை விலக்கி வாங்கி எனக்கு இந்த நன்மை தேவையில்லை அப்படின்னு அத்தனையும் நம்ம தூக்கி எறிஞ்சோம். அனாதை ஆனாலும் பரவாயில்ல, காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, மிக கடுமையான வாழ்வியலுக்கு போனாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ் சொன்ன இந்த விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், ஒரு நாளும் நன்மையை கொடுத்து தீமையை நான் விலக்கி வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஹலால் ஹராம் லிஸ்ட்டை விட்டு தெரிஞ்சிருச்சு. அதனுடைய விளைவு அல்லாஹ் உணர்த்திட்டான். உணர்த்தினதுக்கு பிறகு நிச்சயமாக நாம் நன்மை கொடுத்து தீமை விலக்கி வாங்க மாட்டோம் அப்படின்னா அத்தனை தீமைகளையுமே தீமைன்னு தெரிஞ்ச பிறகு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும். ஆனால் எவ்வளையோ பேரை பார்க்குறோம், இஸ்லாம்ங்கிற வெளிச்சம் கிடைச்ச பிறகு எவ்வளவோ நவீன அனுஷ்டானங்களுக்குள்ளே போய் தங்களுடைய வாழ்க்கையின் சுயநலத்திற்காக அல்லாஹ்வை விட்டு கொடுத்தவர்களை எவ்வளோ பேரை பார்க்கும்போது நாங்கள் எவ்வளோ பேருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவோம், இஸ்லாம் விளங்கும், உள்ளே வருவாங்க, பிறகு வெளியே போயிடுவாங்க. சந்தேகப்பட்டவங்க சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்குமோ, அதெல்லாம் இருக்காது, நம்ம யாராவது நேரில் போய் பார்த்தோமா என்ன அப்படிங்கிற பலவிதமான சந்தேகங்களில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இறைவனுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியாத ஒரு பரவசத்தில் இருக்கிற உள்ளத்தை என்னால் உணர முடியும். எப்படி பாதுகாத்துட்டான், எவ்வளோ உறுதியை தந்துட்டான், எப்படி நிலைநிறுத்தினான். அவன் யாருக்கு அதை தருகிறானோ அவன் மட்டும்தான் அந்த நேர்வழியை அவர்களுக்கு மட்டும்தான் தர முடியுங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் நம்மளை எப்படியெல்லாம் பாதுகாத்துட்டான் அப்படிங்கிற உணர முடிந்தவர்கள் பாக்கியசாலிகள். அவ்வளோதான். அப்போ நீ ஏழையாகிறியா, இது என்ன பெரிய விஷயம்? அப்போ நீ யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு போறியா, இது என்ன பெரிய இஸ்லாம்? அப்போ உன்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கா, இது என்ன இஸ்லாம்? எப்படி தனித்து விடப்படுகிற ஒரு தன்மை, என்ன இது பெரிய இஸ்லாம்? நீ என்னத்தை அடைஞ்சிட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லாருக்கும் எங்களுடைய பதில், இறைவன் எங்களுடைய நேர்வழியை நிலைநிறுத்தினான். அந்த நேர்வழியை நிலைநிறுத்தி உள்ளத்தில் வைராக்கியத்தை கொடுத்து ஹலால் ஹராம் பேணுதலுக்கான ஒரு மிகப்பெரிய போர் எங்களோட வாழ்க்கையில் நடக்குது. அவனே வெளிச்சத்தை நிலைப்படுத்துகிறான். அந்த கூட்டத்துக்கு வெளிச்சத்தை ஊதி அணைக்கிறான். எங்களோட வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை நிலைப்படுத்துகிறான். நிலைப்படுத்துறதனுடைய விளைவு இத்தனை 40 வருஷத்தில் எங்களுக்கு கிடைக்காத நிம்மதியும், யார் என்ன குப்பையை தூக்கிட்டு போனாலும் அந்த குப்பை எங்களை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவது கிடையாது. மனம் லேசாகத்தான் இருக்குது. அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய அளவுகோல் என்ன அப்படிங்கிறத, அந்த நிம்மதிக்கான அளவுகோல் என்ன, உள்ளம் லேசாகி போனதுக்கான அளவுகோல் என்னன்னு எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய வேரியேஷன், எவ்வளோ பெரிய வித்தியாசம். போன வருஷம் இப்படி இருந்துச்சு, இந்த அளவுக்கு நம்ம மற்றவங்க நம்மளை பேசினா கொஞ்சம் கவலைப்பட்டோம். இந்த வருஷம் கவலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் என்ன பேசினா என்ன செய்ய முடியும்? என்னுடைய அல்லாஹ் எனக்கு உள்ளத்தில் வெளிச்சத்தை நிலைநிறுத்தி விட்டான். தீமையிலிருந்து நாங்கள் தடுத்து கொண்டோம், சுயநலத்திலிருந்து நாங்கள் தடுத்து கொண்டோம். சுபஹானல்லாஹ். அதனால் இவற்றிலிருந்து இந்த நபி வழியிலிருந்து நவீன அனுஷ்டானத்துக்கு போனவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, அதுக்கு இறைவன் சொல்லியிருக்க அந்த நெருப்பு உதாரணத்தை பார்க்கும்போது இறைவன் எப்படியெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் வெளிச்சத்தை அதிகப்படுத்தினான் அப்படிங்கிறத உணர்றோம். இழந்த இழப்பு இந்த உலகத்தில் யார் தான் இழக்கலை? முஃமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை அப்படின்னு நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டிட்டாங்க. எனவே முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள், இறை நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம், எதுக்காகவும் கவலைப்படாமல் இருப்போம். அல்லாஹ் நம்மளை சுற்றி இருக்க வெளிச்சத்தை பத்திரமா பாதுகாத்திருக்கானா இல்லையான்னு இந்த நேரத்தில் அகத்தாய்வு செஞ்சுக்கிருவோம். எப்படி அகத்தாய்வு செய்வீங்க? உங்கள் உள்ளம் நிம்மதியாக இருக்கா? அவங்க நயவஞ்சகர்கள் எப்போதும் அச்சத்திலும் பீதியிலுமே இருப்பாங்களாம், ஒரு விதமான பதட்டத்திலே இருப்பாங்க. நீங்கள் உட்காந்து குரான் ஓதி அழகாக அந்த குரானுக்கு உங்கள் நேரத்தை கொடுக்கும்போது உங்களோட உள்ளம் அச்சப்படாமல், பீதி அடையாமல், கலவரப்படாமல், பதட்டப்படாமல், இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்று அல்லது இந்த உலகத்தில் எல்லாமே சோதனைன்னு இருந்தாலும் நீங்கள் குரானுக்காக செலவழிக்கக்கூடிய இந்த நேரம், இந்த விஷயங்களை எல்லாம் காதில் கேட்கக்கூடிய இந்த நேரம் உங்கள் மனசு அமைதியாகுதா இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு வெளிச்சத்தை நிலைப்படுத்துகிறானா இல்லையான்னு கவனித்து பாருங்களேன், உங்களுக்கு விளங்கும். இறைவன் மிகப்பெரியவன். இந்த உதாரணங்களை எல்லாம் முஃமின்களும் தங்களை பரிசோதித்து அறிந்து கொள்வதற்காகவும்
நயவஞ்சகர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் இறைவன் தந்திருக்கிறான். மனிதர்களுக்கு இதில் மிகப்பெரிய அத்தாட்சி சிந்திக்கிற கூட்டத்திற்கு இருக்கிறது. நாம் நிறைய சிந்திப்போம், அதிகமாக குரானுக்கான நேரத்தை செலவிடுவோம். குரானுக்காக நேரத்தை செலவிடுவது என்பது அதை படித்து பொருள் உணர்ந்து நம் வாழ்க்கையில் கடைபிடித்து பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பது என்றதில் அடங்கியிருக்கிறது. எனவே அந்த பெரிய பாக்கியத்தை நோக்கி நம் வாழ்க்கையை கடத்தி கொண்டு போவோம். மேலான இறைவன் சொர்க்கத்தின் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.